பூரா அவங்கண்ணா. ஆனா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம நம்ம ஏரியாவுக்குள்ள பூந்து போலீஸ் சின்ன பிள்ளைல இருந்து பெரிய வரைக்கும் பாடி போடின்னு அடின்னு இது வரைக்கும் 50 பொம்பளைங்களுக்கு அடி 10 பசங்களுக்கு ஆள் உடஞ்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாதுன்னா அவங்க பக்கம் ஒருத்தர் கூட போய் என்னன்னு கூட ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்கலாம். இன்ன வரைக்கும் நைட்ல இருந்து வீதி வீதிக்கு அப்படியே அக்யூஸ் மாதிரி எங்களை எல்லாம் பூந்து வீட்டுல குளிச்சிட்டு இருக்கிற பொம்பளை வந்து பாவாடையோட பிடிச்சு அடிக்கிறாங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஆனா உங்களுக்காக நாங்க உயிரவே கொடுப்போம். எங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கன்னா நம்ம தலித்து மக்கள் சொல்லி எங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்கன்னா படிக்கிறேன் மைனர் பொண்ணுனா ஒரு ஜென்ஸ் போலீஸ் வந்து சார் நீ அடிச்சுடுங்க அவங்க தான் எங்களையே கூப்பிடுறீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க நான் கேட்டதுக்கு வா ஸ்டேஷன் போலான்னு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. நான் மைனர் பொண்ணுங்க என்னை விட்டுருங்க ஏன்னா உங்க வேலை போயிடும் என்ன புரியும் சட்டம் பேசிய நீனு என்ன எங்க வீட்டு தூந்து என் கையில் இருக்கிற செல்ல புடின்னு எங்க அம்மாவை தரத்தாவே இழுத்துட்டு போறாங்க. எங்க அம்மாவை யாரும் எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இந்த ஊர்லயே பாதுகாப்பு இல்ல. எட்டி உதச்சு பொம்பளைங்க ஜாக்கெட்டு நைட்டு பாவாடையெல்லாம் கிழிச்சு ரவுடிங்க கேடிங்க அப்படின்னு அடிச்சு போட்டுட்டு இருந்தாங்கண்ணா. ஆனா உங்க கட்சிக்கு நம்ம தெய்வானியம்மா வந்து நிக்கலன்னா எங்க ஊர் அழிஞ்சிருக்கும். பால் குடிக்கிற குழந்தை கூட கொண்டு காக்கா குருவி கூட தப்பிச்சிருக்காதுன்னா நீங்க உயிரோட இருக்கிற வரையில எங்க ரத்தம் உடம்புல ஒரு சொட்டாச்சும் உணர்வுல இருக்கிறதுனால இப்ப நாங்க உயிரோட பேசிருக்கிறோம்னா அந்த ஒரு அம்மா வந்து உங்க கட்சி வந்து அந்த அம்மா வந்து போலீஸ் பொட்ட பொம்பளை மேல ஏத்தி விட்டுச்சு. அதுல இருந்து இப்ப நாங்க சுதந்திரமா இப்ப நாங்க பேசுறதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. ஆனா ஒரு பசங்க கூட தப்பிக்க மாட்டாங்க. நான் எல்லாம் அடிச்சு அனாவசியமா வந்து இழுத்து சாகி சொல்ல கைவிட்டு பால் குடிக்கிறோம். ஜனங்க பாக்குறாங்க தலைவரை பாக்குறாங்க வீடியோ கால்ல போட்டு எல்லாரும் பாக்குறாங்க. தலைவர் படத்தை பார்த்தா ஒரு ஆறுதலா இருப்பாங்க. எல்லாம் பெண்கள் தலைவர் பேசுறாரு கொஞ்சம் தீர்மானம் ஊத்திக்கிட்டு ஒத்துக்குவீங்களா? அன்ன வரைக்கும் எங்களை ஆர்ப்பாட்டமா நேரில் வாங்க. மாவட்ட தெய்வானி சொன்னதுக்கு பிற்பாடு தாங்க தலைவர் போலீஸ்காரர் உள்ள வரல. நல்லா தெளிவா இல்லைங்க இடையில விட்டு நில்லுங்க. சொன்னா அண்ணன் பேசுறாரு வீடியோ கால் விடவே மாட்டேன். வீடியோ கால் பேசுங்க அண்ணன் நேரம் அமைதியா இருந்தா அவர் தலைவர் பேசுறது கேட்கலாம்.
டேய் ஏன்டா அப்படி டேய் அண்ணன் பேசுறா கம்முனுடா கொஞ்ச நேரம் அண்ணன் பேசுறா கம்முனுடா. அண்ணா வணக்கம்ண்ணா. இந்த சேலம் மாவட்டம் காடைப்பட்டி ஒன்றியத்தில் தீவட்டிப்பட்டியில் வந்து ஹெச்ஆர்என்சி கோயிலில் பறையரை வந்து சாமி கும்பிட அலோவ் பண்ணலன்றதுனால நேற்று பீஸ் கமிட்டி நடந்ததுங்கண்ணா. பீஸ் கமிட்டியில் வந்து நாங்கள் உள்ளே போய் ஆகணும்னு சொன்னதும் அவங்க ஒரு நாள் டைம் கேட்டாங்க. 2 பார்ட்டிகளும் வந்துட்டு இருக்கிறப்ப திட்டமிட்டு செங்கற்களும் கருங்கல் ஜல்லியை வச்சு மக்களை தாக்குறாங்க. ஆனா பொதுமக்கள் வந்து பார்வையிடுறப்ப அதுக்குள்ள போலீஸ் வந்து சேரிக்குள்ள போது ரொம்ப ஒண்ணு பேசுமா அவரையும் காலை உடைச்சிட்டு மண்டி உடைச்சிட்டு இப்ப கூட பண்ணாம இருக்காங்க சார். வெளி கையில கூட காமிக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணில கூட காமிக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா சொல்லி போலீஸ் வந்து பொண்ணுங்க குடிச்சிட்டு இருக்கிறவங்க தரத்தானே எடுத்துட்டு போறாங்க. ஜாக்கெட் எல்லாம் கிழிக்கிறாங்க, நைட்டே கிழிச்சிட்டு வேற கேஸ்ல அடிக்கிறாங்க. பசங்க எல்லாம் பயந்துட்டு போய் பயந்துட்டு கதவை உடைக்கிறாங்க. கேட்டு பசங்களை எல்லாம் சேதாரம் பண்ணிவிட்டாங்க. ஒரு பசங்க கூட பழக்க மாட்டாங்க சார். 30 பசங்க குழந்தைக்கு பால் கொடுத்துருந்தாங்க. தலைவர் இருக்கும்போது இது பண்ணாதீங்கப்பா. காலேஜ் பசங்களை வந்து கைது பண்றாங்கன்னா காலேஜ் பசங்களை விட சொல்லுங்க. பேசுப்பா டக்குனு. இந்த அம்மா தானே உள் பாவடையோட குளிச்சுட்டு இருந்த அம்மா உள் பாவடையோட இந்த அம்மா தானே அடிச்சு தொடவீங்கி போயிருக்குங்க. சட்டை அவ புருஷன் சட்டை காத்து நினைச்சு அந்த சட்டை எடுத்து போட்டுட்டு வந்துச்சு. அந்த அம்மா தானே பேசு தலைவா. செல்லாம் புடுங்காது, செல்லம் புடுங்காம பேசுப்பா. தெரியும்பா தெரியும்பா தெரியலையா? ஒரே தமிழருங்க. ஃபர்ஸ்ட் டைம்னா அவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரி, இன்ஸ்டா ஸ்டோரி, பேஸ்புக் ஸ்டோரி, வாட்ஸ்அப்ல நாங்க தான் வந்தோம் கெத்து உங்களை அடிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோரி போட்டுக்காங்கண்ணா. கேட்டுக்கிறாரு சொல்ல சொல்லுங்கண்ணா. நம்மள ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு அதுல போலீஸ் பணம் வாங்கிட்டாங்கண்ணா. கண்டிப்பா பணம் வாங்கிட்டாங்க. வீடு பூந்து அடிக்கிறாங்கண்ணா. அல்லாத கை காலம் காலேஜ் பசங்களை கைது பண்றாங்கண்ணா. என்னபடியெல்லாம் ஒரு அடித்தளம் பண்றீங்களான்னு வீட்டுக்கு போய் எல்லாம் எங்களால அவமானம் தாங்க எப்படி அசிங்கப்படுத்தி கீழ்த்தனமா பண்றாங்க. நல்ல குட்டி வச்சு வீட்டுல எல்லா பசங்க பணம் வாங்கி போறாங்க. தலை குடிச்சதுக்கு ஏதாவது அவங்க எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். நாங்க உயிரோடு
பேர் தான் கைது பண்ணிருக்காங்க, மீதி பேர் அவங்க கைது பண்ணல. சும்மா கணக்கு 6 பேர் கணக்கு கட்டிருக்காங்க. உயிரோடு இருக்கிறார்கள், நீங்க தானே ஓட்டு, நீங்க தான் எங்க அண்ணன். வணக்கம். இங்க காட்டினேன் இவனை. வணக்கம். நாங்க ஒரு ஏழைங்க, யாரும் ஆதரவு இல்ல, ஒரு வழி இல்ல. எம்ஜிஆர்